ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்போ நம்ம ஒரு நியூ பிளவுஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கிராண்ட் டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு பிளவுஸு. இதுதான் இந்த பிளவுஸோட பேக் நெக்கு. இப்போ இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பிளவுஸில் ஒரு 3 லைன் ஜரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4mm சைஸ் பீடு ஒரு 3 வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர்ல இருந்து ஒரு ரவுண்டு வர மாதிரி பீட்ஸ்லயே பண்ணிட்டு அதை சுத்தி ஃபுல்லா ஜர்தோஷில லீஃப் போட்டிருக்கேன். இந்த ஜர்தோஷி லீஃப் எல்லாம் எப்படி இருக்கும்னா நல்லா பார்க்கறதுக்கு எம்போஸ்டு லீஃப் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எம்போஸ்டு லீஃபாக தான் இதை ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். லீஃபுக்குள்ளேயே ஒரு ஜர்தோஷி கொடுத்து பண்ணியிருக்கனால எல்லா லீஃப்மே எம்போஸ்டாக தெரியும். அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு 4mm சைஸ் பீடு வச்சுட்டு டியூப் பீடு வச்சு அதோட எண்டில் ஒரு குட்டி பீடு வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வைக்கிற சுகர் பீடு. அதோட எண்டில் அந்த சுகர் பீடுக்கு கீழே ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். கோல்டன் கலர் சீக்வன்ஸ். நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி இந்த டிசைன் தெரியணுங்கிறதுக்காக இதே டிசைனை சென்டர்லையும் போட்டிருக்கேன். சென்டரில் போடும்போது அடியில் சீக்வன்ஸ் வைக்கல, ஏன்னா அந்த குட்டி கேப்பை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு பீடு வைக்கிறதா அங்கங்கே போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா ஸ்ப்ரிங்கிளாக இருக்க மாதிரி தெரியும். இந்த மோட்டிவ் தான் இந்த பிளவுஸோட நெக் பேட்டர்ன் ஃபுல்லாக வர்ற மாதிரி. இதே பேட்டர்ன் நம்ம ஃப்ரண்ட் நெக்லையும் போட்டிருக்கோம். இதான் அந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக்ல இதே டிசைனே திருப்பி ஒரு சின்ன பார்ட்டு ஹேண்ட்ல இந்த பார்டர் டிசைன் மட்டும் ஒரு 10 இன்ச் வரும். நம்ம லாங் ஹேண்ட் வைக்கிறோம்னா மோஸ்ட்லி கையோட கீழே 10லேருந்து 11 இன்ச் இருக்கும். இந்த இன்ச்சஸ் ஃபுல்லாத்துலேயுமே நான் அதே ஒர்க் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கும்னு நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பாய்.